பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. ஏன்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார், இயேசு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு 38 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல வேலை செய்தேன். வேலை செய்யும் பொழுது அந்த துணிக்கடையில் ஒரு சேலையில் அதை தயார் பண்ணுகிறவர் இப்படியாக எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்? எதிர்பார்த்தல் இல்லையே ஏமாற்றம் இல்லை. என்ன இல்லை? எதிர்பார்த்தல் இல்லையே ஏமாற்றம் இல்லை என்று எழுதியிருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த காரியத்தை அவர் எழுதியிருந்தார். ஆனால் நாம அப்படி இல்லை. நம்ம தேவனிடத்திலே மிகவும் அதிகமாய் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷங்க கிட்ட எதிர்பார்த்தா மனுஷங்களால முடியாது, கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நான் அப்படி நம்பி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய உறவினர்கிட்ட போயிருந்தேன், என்னுடைய வறுமையில் போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இருக்குது ஆனா உனக்கு கொடுக்க முடியாது. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனுஷர் கொடுத்து நிறையாது, கடவுள் கொடுத்தாதான் நிறையும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த கர்த்தர் ஏராளமாய் கொடுத்து மிக அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ரொம்ப விசேஷமாக நினைக்கிறேன். இது மணவாளனாகிய இயேசு என்னை மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. இங்கே மணவாளன் இருக்கிறார் என்பதை அறியாதபடி அவர்கள் திருமணத்திற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம் ஆராதிக்கிற ஒரு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே நம்ம வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நாம் ஒரு மகா பெரிய தேவனை பின்பற்றுகிறோம். யார? மகா பெரிய தேவன் அவர். வானங்களை ஞானமாய் விரித்தவர் அவர். அல்லேலூயா. வானங்களை ஞானமாய் விரித்தவர் மாத்திரமல்ல, நாசின் சுவாசத்தால் இந்த விண்மீன்களை எல்லாம் ஒளிரச் செய்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன். அவரை நீங்க கற்பனையே செய்ய முடியாது. அவ்வளவு மகா பெரிய தேவன் அவர். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நிலையான மனம் உடையவர். நிலையான மனம் உடையவர். நம்மீது ஒரு நிலையான மனம் உடையவர். அது எழுதியிருந்தாங்க பாருங்க. மனிதர்கள் நிலையற்ற மனம் உடையவர்கள். இன்னைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க முடியாது. செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்ய முடியாது. உதவி செய்கிறேன்னு செய்வாங்க, செய்ய முடியாது. ஆனா இந்த தேவன், மகா பெரிய தேவன், நிலையான ஒரு மனதை உடைய தேவன் அவர். அல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை ஆராதிக்கும், அவருடைய வார்த்தைகளை கேட்கும் இன்னைக்கு நாம நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். ஆகவே நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய எண்ணங்களிலும் அவரை குறித்து
நாம் எப்படி வைத்திருக்கிறோம், எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அவரை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆகவேதான் போன தடவை நான் எடுத்தேன், தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை நான் எடுத்தேன். ஹல்லேலூயா. அப்ப என்ன எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, 8வது வசனம், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஏன் போஜனத்துல என்ன இருக்குது? போஜனத்துல ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. போஜனம் அதுல முக்கியம் இல்லை. இவன் ஒரு மகா பெரிய தேவனை பின்பற்றுகிறவன், ஒரு மகா பெரிய தேவனை ஆராதிக்கிறவன், அவரை தன்னுடைய இருதயத்திலும் தன்னுடைய மனதிலும் தன்னுடைய எண்ணங்களிலும் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறவன். அப்படிப்பட்டவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். உலகம் மாம்ச சிந்தையில இருக்குது. உலகம் என்ன பண்ணுது? அது அதனுடைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதனுடைய ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறோம், அதை வச்சு வேலை பார்க்கலாம், படிக்கலாம், நல்ல வேலை செய்யலாம், நல்ல அறிவை கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம். ஆனா அதுல விசுவாசம், அந்த படிப்புல யாரும் விசுவாசத்தை பத்தி யாரும் போதிக்கிறது இல்ல. அந்த ஸ்கூல் படிப்புல யாரும் தேவனை பத்தி, இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தாவை பத்தி யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. யாரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு யாரும் அங்க ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த வேதம் பரிசுத்தமாய், நீதியாய், ஞானமாய், விசுவாசமாய், வெற்றியாய், சந்தோஷமாய், ஜெயமாய், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அந்தஸ்து, மேன்மை, புகழ்ச்சி, வெற்றி, வாழ்வு, சுகம், பலன், ஜீவன், இவ்வளவையும் நீ பெற்று அனுபவித்து வாழ கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதை தானியேல் அறிந்திருந்தான். அவர் எழுதி கொடுத்தார் இந்த புஸ்தகத்தை. அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த புஸ்தகத்தை அவன் அந்த தேவனை குறித்து அறிவை இந்த புஸ்தகத்தில் இருந்து அவன் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசி. ஆனா தீர்க்கதரிசி ஆவறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட அவனுக்கு இடைப்பட வேண்டியது இருந்தது. அவரோடு கூட இடைவிடாத அப்பேற்பட்ட அந்த மகிமையின் தேவனோடு கூட ஒரு ஐக்கியமும் ஒரு உறவும், ஒரு அவரோடு கூட ஒரு தொடர்பு, அவரோடு கூட ஒரு ஐக்கியம், அவரோடு கூட இடைபடுவது எல்லாமே ஒரு சீரான முறையில இருந்தது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்றாரு. என்ன ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், இந்த வானங்களை ஞானமாய் படைத்தவர், இந்த வானங்களை விரல்களால் விரித்தவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் நான் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்துல எடுங்க, 17வது எடுங்க. அவரை பத்தி ஒரு 2-3 இது படிச்சுட்டு போயிடலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற அடுத்து போதும். பாருங்க அந்த சகோதரி எப்படி வாசித்தாங்க. என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் உனக்கு அது நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நீ கவனின்றாரு. அந்த வார்த்தைகளை கவனித்த இந்த ஆவிக்குரிய தானியேல் ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறான், கர்த்தரை அறிந்த மனுஷனா இருக்கிறான். அதனால அந்த நேபுகாத் நேச்சாருடைய பிரதானிகளினுடைய தலைவனுக்கு உன்னை காட்டணும். அவனுக்கு ஆவிக்குரியவன் இல்ல. அவன் அந்த பிரதானிகள் தலைவன் ஆவிக்குரியவன் இல்ல, அவன் மாம்சத்துக்குரியவன். அந்த மாம்சத்துக்குரியவனுக்கு ஆவிக்குரியவனை எடுத்து சொன்னா தெரியாது. தன்னுடைய தேவனை குறித்து, தான் ஆராதிக்கிற மகா பெரிய தேவனை குறித்து, மேன்மை உள்ள தேவனை குறித்து அவனுக்கு எடுத்து சொன்னா புரியுமா? புரியுமா? புரியாது அவனுக்கு. ஆகவே அவன் புரிய வைக்கணும். அதுக்கு என்ன சொல்றான்? ராஜாவின் போஜனம் என்ன, எனக்கு ஒரு முகப்பொலிவையோ, எனக்கு ஒரு தோரணையோ, எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு போஷாக்கையோ அது மாத்திரம் கொடுப்பதில்லை.
அல்லேலூயா. அதை இவன் உணர்ந்தவன். அது அவனுக்கு எப்படி தெரிவிக்கணும்? அவனுக்கு காட்டணும். தன்னுடைய தேவனை குறித்து, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அவனுக்கு காட்டணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை குறித்து அவனுக்கு காமிக்கணும். அவன் சொல்றான், 10 நாள் என்னை சோதிச்சுப்பாரு. நீ எனக்கு ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம், மரக்கறியை கொடு, பருப்பு கொடு, போதும். 10 நாள் கொடு. 10 நாள் கழிச்சு நீ என்னை செக்அப் பண்ணு. நீ அந்த ராஜாவின் போஜனத்தால் இருக்கிற முகப்பிரகாசத்தை காட்டிலும் என் சாதாரண இந்த மரக்கறியை சாப்பிட்டு நான் போஷாக்காகி முகத்துல பிரகாசத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த போஜனத்தாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் காத்துக்கொள்கிறான். ஏன்? அவனுக்கு ஒன்ன காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே கேட்கிறான், ஆண்டவர் அவனுக்கு தயவு பாட்டுகிறார். அவனுடைய தீர்மானத்திற்கு அவன் அது இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தன்னை அந்த போஜனத்தினால் தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டா. அந்த இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. ஆண்டவரை உதடுகளினாலே கனம் பண்ணினா அவருக்கு தெரியும், இருதயத்துல கனம் பண்ணினாலும் அவருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அல்லேலூயா. அந்த இருதய தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இருதய தீர்மானத்தை பார்த்து அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல அவனுக்கு ஒரு இரக்கத்தை தேவன் காட்டுகிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். போஜனத்தினால அல்ல, இருதயம் கிருபையினால ஸ்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆண்டவராக இயேசு வந்து சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வது அவருடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ நீ இருதயத்திலே தீர்மானம் எடுக்கும் பொழுது உனக்கு போராட்டங்கள் வரும், இடுக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஆனா நான் சொல்றேன், அந்த மகா பெரிய தேவனும் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. எங்க போனாலும் நான் வருவேன்றாரு. யாக்கோபு கூட சொல்றாரு, எகிப்துக்கு போக நீ பயப்படாதப்பா, நான் உங்க கூட வரேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த மகா பெரிய தேவன், மாட்சிமையும் மகத்துவமும் மேன்மையும் உள்ள தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ உள்ள இருக்காத, வெளியே வா, நான் உனக்கு ஒண்ணு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வானத்தின் நட்சத்திரங்களை பார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து படித்து அதில் தேவனுடைய வல்லமையை மகிமையை அவன் அறிந்த ஒரு தானியேலுக்கு தெரியுது, இந்த தேவன் கைவிட மாட்டார், இந்த தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த அடிமைத்தனத்துல நான் இருக்கலாம், இந்த பாபிலோன்ல நான் இருக்கலாம், அடிமைத்தனத்துல இருக்கலாம், அவனுடைய கல்வியை நான் கற்றுக்கொள்ளலாம், அங்க இருக்க அவனுக்கு வேலை செய்யலாம், அவனுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கலாம். ஆனா இந்த தேவன் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. விட மாட்டார். அந்த விசுவாசம் இருந்ததுனால மனம் பொருந்துகிறான். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தேவன் இதை அனுமதித்திருக்கலாம். பாவம் செய்யாதவன், அவன் யாதொரு மாசு இல்லை, அவன்கிட்ட பாவம் இல்லை. மற்ற தன்னுடைய இனத்தாரால் அவன் அவருடைய பாவங்களால் இவனும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கான். இவன் எந்த பாவமும் செய்யலையே. அவர் சொல்றாரு, அவர் தானியேலை குறித்து அவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். இவன் பாவம் செய்தவன் எப்படி பிரியமானவன் சொல்வாரு? ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த பிரியமானவனும் நீதியில் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவனும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல தன்னுடைய தேவனுடைய நாம மகிமை விளங்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அங்க படிக்கிறான். ஆண்டவர் அந்த தீர்மானத்துக்கு பதில் என்ன கொடுக்கிறாரு? அவனுக்கு 10 மடங்கு சமர்த்தனாய் மாற்றி எல்லாரை காட்டிலும் அவனுடைய முகப்பொலிவு, அவனுடைய முகப்பிரகாசம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்தில் மனதிலே எண்ணங்களிலே இருக்க வேண்டியது, இருதயத்திலே மனதிலே எண்ணங்களிலே இருக்க வேண்டியது, நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். அல்லேலூயா. மனதிலே, சிந்தையிலே, இருதயத்திலே அவரை அப்படியாய் வைத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தவே படுத்தார். அல்லேலூயா.
அந்த நம்பிக்கை உன்னை வெட்கமே படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. லோத்து மாதிரி நம்ம பசுமையானதை ஏறெடுக்கல, அந்த பசுமையானதை உண்டாக்குறவரை நாம ஏறெடுக்கிறவர்களாய் அங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது, புலம்பல. அதனாலதான் என்ன பண்றான், அவன் எங்க அந்த இதுல எங்கேயும் புலம்பல. என்னை இங்க கொண்டு வந்துட்டீங்களே, நான் எந்த பாவம் செய்யலையே, எந்த அநியாயமும் செய்யலையே, என்னைய இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்பல. தேவன் என்னை சந்திக்க கூடியவராய் இருக்கிறார். எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என்னை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார், என்னை வெட்கப்படுத்தாதவராய் அவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். நெகேமியாவுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே அதனுடைய பலன். அல்லேலூயா. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தேன். என்ன எடுத்தேன்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவும். நிறைய பேரு வேற எங்க மகிழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது அவருடைய நமக்கு பலன். நமக்கு எங்க இருந்து பலன் வருது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. அவர் ஆராதிப்பது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவருடைய வசனங்களை தியானிப்பது, அவருடைய அதன் பலனாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பலன் நமக்கு எங்க இருந்து வருகிறது? அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு எங்கிருந்து பலன் வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து பலன் வருகிறது. எத்தனை பேர் ஏதோ ஒரு துன்பத்துல போகும்போது ஆட்டோல எழுதியிருக்கிற வசனத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க, சமாதானம் பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வார்த்தைகள் அது. ஹல்லேலூயா. அதனால தானங்க உங்களுக்கு சந்தோஷம் வருது. அப்போ அவங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது? அவங்களுக்கு விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், உங்களை தேவன் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78 79 எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78 79 சொல்றாரு பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது. அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு இருள், அடிமைத்தனம், அந்நிய நுகம், சொந்த தேசத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற, ஆலயத்துக்கு போக முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ஒரு மரண இருள் போல இருக்கிறது. ஆனா அங்கு வந்து தேவன் என்ன சொல்றாரு? உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது. சந்திக்கும். அதுக்குதான் மனுஷனாய் பூமியில இறங்கி வந்தார். நம்ம தனியை விட விரும்பவில்லை. அவர் சொல்றார், பிதா என்னை தனியா இருக்க விடவில்லைன்னாரு. அதனால நான் சொல்லுவேன், இயேசுவே என்னை நீ தனியா இருக்க விடாதையும், இங்க வந்து ஊழியம் பண்ணிட்டு முழுவதும் தாங்கின வழி நடத்தும். அல்லேலூயா. நீர் சொன்னீர்ல, என்னையும் தனியா இருக்க விடாதையும், நீர் பேசும், அடியனை மறைத்து நீர் பேசும். 2 லூக்கா 2:31 32 படிங்க. ஏமா 2:31 32. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. அப்போ இதை அறியாத மனிதர்கள், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள், அதை அறியாத மக்கள், விசுவாசிக்காத மக்கள், அதை ஏற்றுக்கொள்ளாத சிலர் இந்த வாக்குத்தத்தங்களை சொன்னா நடக்குமா, இது கர்த்தருடைய வார்த்தையா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லுது வேதம். என்ன சொல்லுது வேதம்? என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, சங்கீதம் 95:10 எடுங்க. கொஞ்சம் சவுண்ட் வைக்க முடியுமா? படிங்க. என்ன சொல்றாரு?
வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை வனாந்திரத்துல எகிப்திலிருந்து மீட்டு வனாந்திரத்துல 40 வருஷம் அந்த சந்ததியை நான் அழைச்சிட்டு வந்தேன். அந்த சந்ததி வழுகி போகிற இருதயம் உள்ள சந்ததி. என்ன சந்ததி அது? வழுவி போகிற இருதயம் உள்ள சந்ததி. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அல்லேலூயா. நான் காட்டுற வழியில் அவங்க நடக்கிறது இல்லை, என் கற்பனைகளை அவங்க கவனிக்கிறது இல்லை, என்னை குறித்து அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆகவே என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவர்களை பத்தி, இப்படிப்பட்ட ஜனங்களை பத்தி எழுதியிருக்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. இப்படி அவரை விசுவாசிக்காதவர்கள், வழுகி போகிற சந்ததி, விசுவாசம் இல்லாத சந்ததி. அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்குதா? எரேமியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 படிங்க. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? பாருங்கள். வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊட்டாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் ஆணையிட்டேன்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் மறியாமல் இருப்பான். அல்லேலூயா. இப்பேற்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனை இவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்களா இருந்து தேவர்கள் அல்லாத தேவர்களுக்கு தங்களுடைய இருதயத்தை செலுத்தி மனதை செலுத்தி அவைகளுக்கு பலியிட்டதுனால கர்த்தர் அவர்கள் என்ன பண்றாரு? ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நடத்துறாரு. இந்த வேதத்தை குறித்தோ அவருடைய கற்பனைகளை குறித்தோ அவருடைய மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் வல்லமையும் குறித்தோ எந்த விதமான உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதி இருக்கிறது என்றார் ஆண்டவராக இயேசு சொல்றார். எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. பவுல் அதான் சொல்றார், எழுதி இருக்கிறது என்றார். எழுதி இருக்கிறது. அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் எழுதி வச்சிருக்க. அதை குறித்த அறிவில்லாதபடி தேவர்கள் அல்லாத தேவர்களை வணங்கி அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்களை பத்தி என்ன சொல்றாரு? அவருடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தி இருக்குது? காட்டு கழுதை என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காட்டு கழுதைக்கு ஒப்பான ஒரு புத்தி அவர்களுக்கு இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 2வது வசனம் 12வது வசனம். யோபுவினுடைய புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருமை உள்ளவனா இருக்கிறான். அதான் பெருமை. அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு பெருமை. காட்டு கழுதைக்குரிய புத்தி இருக்குது. காட்டு அது அடங்காததா இருக்குது. காட்டு கழுதை எப்படிப்பட்டதா இருக்குது? அது அடங்காததா இருக்குது. எப்படிப்பட்டதா இருக்குது? முரட்டுத்தனம் நிறைந்ததா இருக்குது. அது ஒரு சுதந்திரத்தை விரும்புகிறதா இருக்கிறது. என்ன யார் கேட்கறது? நீ என்ன கேட்கறது? அந்த மாதிரி வார்த்தைகள் வீட்டில் கேட்டிருக்கீங்களா இல்லையா? பிள்ளைங்க கூட சில நேரம் என்ன பண்ணோம், அதை பேசும்.
அப்போ ஒரு கட்டுக்கடங்காத ஒரு சுதந்திரம் எனக்கு வேணும். என்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. கொந்தளிப்பான ஒரு ஆவியை உடைய அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையதா இருக்குது. பழி வாங்குகிற, மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களும், மற்றவர்களிடத்துல ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு சுபாவமோ, ஏன் வழி அது தனி வழி அப்படின்னு சொல்ற இதெல்லாம் தெரியல உங்களுக்கு? அப்படி நான் கூட சொல்லியிருக்கேன், என் பிரசங்கமே வேறன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் வழிதான் சரி, என் எண்ணம் தான் சரி, அதுதான் காட்டு கழுதைக்குள்ள ஒரு ஒரு புத்தியா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராக இயேசு சகேயை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ அந்த காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கு. அது தன்னுடைய ஆதாரத்துக்காக கிளைகளை எங்கெங்கயோ பரப்பி ஒரு காட்டுத்தனமா இருக்குது, பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அதனால நீ அந்த காட்டத்தி மரத்திலிருந்து இறங்குன்றாரு. இவன் காட்டு கழுதையை போல இருக்கிறான். மனுஷன் வாழும்படிதான், வெற்றிகரமாய் வாழும்படிதான் ஆண்டவராக இயேசு இதில் எழுதி கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பானவனாயிருக்கிறான். அவன் கட்டு கடங்காத சுதந்திரத்தை விரும்புகிறான். ஆனா வேதம் உன்னை கட்டுப்படுத்துகிறது. நீ இப்படிதான் வாழணும், நீ பரிசுத்தமாய் வாழணும், என்னுடைய கற்பனைகளின் படி வாழணும், நான் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளின் வாழணும். நீ உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போது அதை பேசி உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, நிலைக்கால்களை எழுது. அல்லேலூயா. அதுல வேதம் போதிக்குது. அது என்ன, அது எதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறது? நீ இந்த பூமியில வெற்றிகரமாய் வாழணும், என்னுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று வாழணும். ஏன்னா நீ வேறு பிரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ வேறு பிடிக்கப்பட்டவன், நீ பரிசுத்த சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. நீ இப்படி வாழ வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய மேன்மைக்கு, உன்னுடைய வாழ்வுக்கு, உன்னுடைய சமாதானத்துக்கு. எந்த விதமான சூழ்நிலையும் இதை நீ வாசித்துட்டீன்னா, இதை நீ விசுவாசித்துட்டீன்னா, எந்த விதமான சூழ்நிலையும் உன்னுடைய சமாதானத்தை குலைத்து போடவே முடியாது. இது கொடுக்கிற ஞானமே வேற. இந்த ஞானம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் அந்த அடிமைத்தனத்துல என்ன பண்றான், மனம் பொருந்தி என்ன பண்றான், அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய், அவருடைய பிரசன்னத்துல போய் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டு, அவ போஜனத்தினால் அல்ல, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் அந்த பிரசன்னத்தினாலே அவனுடைய முகத்திலே ஒரு பிரசன்னத்தை வந்தது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், என்னைக்கு இந்த உலகத்தாருடைய வழி வேற. அல்லேலூயா. அவங்களுடைய வழி வேற. நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, கத்துக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட 5:21 நீங்க எடுத்து படிங்க. இது என்னுடைய நாமத்தின் மகிமை கண்டு நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லுகிறான். அந்த ராஜா சொல்லுகிறான், அவன் மனுஷனிருந்து தள்ளப்பட்டு அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல மாறிச்சு. அல்லேலூயா. எங்க வந்துட்டான் பாருங்க, பெருமை. தேவனை அறியாதவன், தேவனுக்கு மகிமை செலுத்தாதவன், தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து போன ஒரு மனிதன், தேவனை அறியாத காட்டு கழுதையை போல கட்டு கடங்காத சுதந்திரத்தை விரும்பின அந்த ராஜா, இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லும் பொழுது மிருகங்களோடு சஞ்சரித்தான், காட்டு கழுதையோடு சஞ்சரித்தான். ஆனா தேவன் உத்தமன நீதிமானாய் இருந்த நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு காட்டு கழுதையை போல கட்டு கடங்காத சுதந்திரம் வேணும். முரட்டுத்தனம், முரட்டாட்டம், வணங்கா கழுத்து இருக்குது, கொந்தளிப்பான ஆவியை போல இருக்கிறான். பிறருடைய மனதை காயப்படுத்துகிறவன், துக்கப்படுத்துகிறவன், குற்றப்படுத்துகிறவன், அப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான். புத்தி இல்லாத காட்டு கழுதையை போல இருக்கிறான். ஆனா தேவ மனுஷனா இருந்தா, நீ ஒரு தேவ மனுஷியா இருந்தா, சாந்தலும் அமைதல் உள்ள ஒரு ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அல்லேலூயா. அங்க அதைத்தான் பார்க்கிறோம். வேண்டிக் கொண்டான், சாந்தம் இருக்குது அவங்கிட்ட. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று அந்த சாந்தமும் அந்த மனத்தாழ்மை இருந்தது. அவன் பரிசுத்தவான் தான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான மணி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு பரிசுத்தவான், நீதிமான் நான் யார் தெரியுமா? நெஞ்ச நிமித்தலங்காம, என் நீதி தெரியுமா, என் பரிசுத்தம் தெரியுமா, என் தேவன் யாருன்னு தெரியுமா? அவனுக்கு வேற விதமா காட்டுறான். அல்லேலூயா. அவனுடைய முக பிரகாசத்தை, அவனுடைய ஐக்கியத்தை, அவன் தேவனோடு கூடிய உறவை, அந்த மேன்மையான ஒரு அந்த
தேவனோடு கூட இடைப்படுகிற விதத்தை வேற மாதிரி அவன் காட்டுகிறான். தானியேல் காட்டுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருல, நான் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவன்னா அதான். ஒரு சமயத்தில் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் சொல்ல வேண்டாம், சரி வேண்டாம் இருக்கட்டும், அடுத்து சொல்லுவேன். என்ன, நம்ம ஆளுங்களை பற்றி நம்மளே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் அவன் என்ன பண்றான், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து இந்த வேதத்தை அவன் நேசிக்கிறவனாய் அவன் இருந்தான் இல்லையா? சொல்லிட்டேன். வேதத்துல ஏன்னா இது மகா மேன்மை உள்ள தேவன், மகா பெரிய தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு வாழ போறேன், இந்த வார்த்தையை நான் பிரியப்படுறேன், இந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவன் நேசிக்கிறவனா இருக்கிறான். யோபுடைய புஸ்தகத்துல என்ன சொல்றது பாருங்க. யோபு என்ன சொல்றாரு பாருங்க. 23 பாருங்க. யோபு 23 10 11 12 படிங்க, டக்குன்னு படிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. என்ன சொல்றான் பாருங்க யோபு பக்தன், என்ன சொல்றான் பாருங்க. என்னுடைய கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது, என் உதடுகள் அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. என்ன சொல்றான் பாருங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயினுடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய போஜனத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். நான் கேட்கறதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் கேட்கறதெல்லாம் என்னது கேட்கிறேன். என் பாத்திரம் உடைய வார்த்தைகளாலே, நித்திய ஜீவ வார்த்தைகளாலே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், உடைய வேதத்தின் அதிசயங்களை என்னுடைய கண்கள் காணட்டும் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் கேட்டேன், உன்னுடைய வேதத்தினுடைய அதிசயங்களை என்னுடைய கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. உனக்கு தேவை உன்னுடைய ஆவிக்கு அமைதல். ஆவிக்கு அமைதல். அந்த ஆவி அமைதல் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆவி கர்த்தரோட இடைபட ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த தேவன் உன்னை எப்படி இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. விட்டுவாரா? அவர் என்ன ஒண்ணு இல்லாதவரா? கேட்கிறேன், ஒண்ணு இல்லாதவரா? சர்வ வல்லமை உள்ளவர், காட்டு புல்லு கொடுத்து வைக்கிறவர். உன் ஆவி அமைதலாகி அவரோட கூட ஒத்து போச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? அல்லேலூயா. விசுவாசி தேவனுடைய மேன்மையை, மகத்துவத்தை காண முடியும். அவர் சொல்றான், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய். அதே ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 89:34, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. சங்கீதம் 89:34 இப்படியே சொல்றாரு, மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்ற மாட்டேன். நான் மாறாதவர், நிலையானவர். சொன்ன முதல்ல என்ன சொன்ன? நிலையானவர். அவர் நிலையான மனம் கொண்டவர். மனுஷனை மாறி இல்லை. இன்னைக்கு கொடுக்கறமா கொடுக்க மாட்டான், உதவி செய்யறமா உதவி செய்ய மாட்டான். கரெக்டா அந்த நாள் காணாம போயிடுவான், போன் ஆஃப் பண்ணிடுவான், பக்கத்தில் உட்கார மாட்டான். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எங்க கொடுக்கணுமோ ஓடி போயிடுவாங்க. ஆனா இவர் சொல்றாரு, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் யோபு பக்தனுக்கு தெரியுது. அவன் யோபு பக்தன் எந்த நிலைமையில சொல்றாங்க, இத எந்த நிலைமையில சொல்றான்? சௌகரியமா உட்காந்துட்டு சொல்றானா? 10 பிள்ளைங்க இழந்துட்டான், எல்லாம் போச்சு, உச்சந்தடைந்து உள்ளங்கால் வர சுகமே இல்லை. அப்ப சொல்றான் இத. அல்லேலூயா. அப்ப சொல்றான். அப்போ இந்த சிந்தனை உயர்ந்த சிந்தனை. அல்லேலூயா. சிந்தனையிலே, எண்ணங்களிலே, அந்த ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து மேன்மையிலிருந்து
எல்லாவற்றையும் இழந்து, அப்ப கூட அந்த சிந்தனையில என்ன இருக்குது? என்ன இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? என்னுடைய கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நல்லா கவனிங்க. எசேக்கியேல் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல், நோவா, யோபு 3 பேர் தான் பரலோகத்துக்கு போனாங்க. வேற பிள்ளைங்க போல, குடும்பம் போல எழுதி இருக்குது. நான் சொல்லல, எழுதி இருக்குது. அல்லேலூயா. ஒரு கிருபை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நீங்க பரலோகம் போகுது நிச்சயம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்ப அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது? அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்குது? அவர் மகாதேவன். அவர் அல்லேலூயா. அவர், நம்ம சிந்தனை வேற மாதிரி இருக்குது. நான் கறி துண்டுறதில்லை, மூக்கில் இருக்கிறத கழட்டிட்டேன், காதில் இருக்கிறத கழட்டிட்டேன். நான் சொல்றேன், இது பத்தவே பத்தாது உனக்கு. இதை மட்டும் விசுவாசிச்சின்னா பிசாசுக்கு தெரியும் உன் இருதயத்தில் ஒன்றும் இல்லை, உன் ஆவியில என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? பூந்து சாத்துன்னு சாத்துவான். இருதயத்திலே, சிந்தனையிலே, என் கர்த்தர் மகாதேவனவர், என் கர்த்தர் பரிசுத்தமான தேவனவர், அந்த கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜன் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையிலே என்னுடைய பாவத்தை, சாபத்தை, ரோகத்தை, நோய்களை எல்லாம், தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து அந்த ரத்தத்தினால் என்னை கழுவி பிதாவோடு ஒப்புரவாக்கி உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அவருக்கு சொந்தமான அவருடைய பிள்ளை. அவரை தவிர வேற எதையும் ஆராதிக்க மாட்டேன். போஜனத்தினால் அல்ல, கிருபையினாலே என்னுடைய இருதயம் பலப்படும். அப்படிப்பட்ட இருதயத்தில் விசுவாசம் தான் பிசாசு கிட்ட வரதுக்கு பயப்படுவான், இல்லைன்னா உள்ள பூந்து விளையாடுவான். அல்லேலூயா. இந்த மேனாமினிக்கு மேல் ஏதாவது ஒரு மாயான வாழ்க்கையை விட்டு கடாசுங்க. நீ என்ன சாப்பிட்ற, என்ன ட்ரெஸ் போடுற, நீ எந்த கார்ல வர, எந்த வீட்டில் இருக்கிற, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. இருதயத்தில் என்ன வச்சிருக்கியா அது போதும், போ, உன்னை நான் மேல தூக்கிடுவேன். அல்லேலூயா. சிந்தனையில் வீணராகின்றார். சிந்தனையில சிந்தனையில இந்த இருதய, இந்த தேவனை குறித்து எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவனுக்கு குறித்து அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கு. ஆராயிறீங்களா? அப்படி தேடி படிக்கிறீங்களா? அதனாலதான் சொல்ற, என் கற்பனைகளை கவனித்தானால் அது உனக்கு நலமாயிருக்கும். எதுவுமே தெரியாது, ஆண்டவரை குறித்து எதுவுமே தெரியாது, ஆண்டவர் என்ன செய்திருக்காரு தெரியாது, அதனாலதான் பூந்து விளையாடுறான். அவன் வந்து எனக்கு ஜெபம் பண்ண வெளியே போனோன்னு நிக்கிறான், பிடிச்சிக்குவான், வாசப்படியில நிக்கிறான். அல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்றோம், யாரை பத்தி பிரசங்கம் பண்றோம், எப்படிப்பட்ட தேவனை குறித்து பிரசங்கம் பண்றோம், அதை இருதயத்தில் வைங்க, அதை காத்துக்கொள்ளுங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நல்லா சைலண்ட் ஆயிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? லேட் ஆகும், இன்னைக்கு கண்டிப்பா லேட்டா தான் விடுவேன். ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிரபஞ்சத்துக்கு 10 வருஷம் தெரியும், எல்லாத்தையும் செய்யறான், உலகத்தான் செய்யறான். உலகத்தை உபவாசம் இருக்கு இல்லையா, அவன் தொங்குற மாதிரி நீங்க தொங்க முடியுமா? நான் கேட்டிருக்கிறேன், தொங்க முடியுமா? முதுகுல ஊக்கு போட்டு தொங்குறான். யாராவது கிறிஸ்தவங்க தொங்குவாங்களா? நான் முழங்கால நிக்கிறேன், உபவாசம் இருக்கு. அது கேட்டார் அவன் ஆண்டவர். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் விசுவாசத்தினால வருகிற கிரியையா இருக்கட்டும்.
விசுவாசம் இல்லாம நீ இப்படி இருந்தாதான் தப்பு. அதுல விசுவாசிச்சு, இருதயத்தில் விசுவாசித்து, நாவில அறிக்கையிட்டு, அவர் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தெரிஞ்சு நீ செய். நான் தப்பு சொல்ல. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத, உன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அவர், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், உன்னுடைய சிந்தனையை வந்து வேறு பிரித்து பார்க்கிறவர், வகையறுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் செய்யற மாதிரி இவன் செய்யற மாதிரி செய்யாத, ஆண்டவர் சொல்ற மாதிரி செய். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனால் நீங்கள் மறுரூபமாக புது சிருஷ்டியா மாறு. நீ வேறு மனுஷனா மாறு, வேறு விரிக்கப்பட்ட மனுஷனா மாறு. இதயத்தில் வை, இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அப்படி பாரு. உன்னுடைய சிந்தனையில வீணராகாத, வேற வேற காரியங்களை போட்டு நீ மனசுல போட்டுக்காத. இந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அப்படி பண்ணணும். அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருன்றார் அவரு. நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணிட முடியும்? பாவி தானே, உண்மை பாவியா தானே நம்ம இருந்தோம். நாம என்ன பண்ணிட முடியும்? அவர் என்ன செய்திருக்கிறாரு அதை நான் கவனிக்க ஆரம்பிச்சனா, அந்த ஆண்டவரிடத்துல அளவற்ற ஐஸ்வர்யத்தினுடைய அந்த ஆண்டவரை அன்பு கூற ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன். உன் சுய கிரியை, சுய நீதியெல்லாம் அங்கே ஒன்று எடுக்காது. அது வேற மாதிரி சொல்லணும். சென்னை பாஷையில் சொன்னால் நல்லா இருக்காது, அதனால வேணாம், அங்கே வேலைக்கு ஆவாது. சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஆண்டவர் பத்தி பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்  அவர் சொல்லுகிறாரு, இந்த அண்ட சராசரங்களை நான் எப்படி சிருஷ்டித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்க. அவர் ஒரே ஒரு வசனம், எனக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறேன், அதை மட்டும் நான் சொல்லி சொல்கிறேன். அப்போ இந்த உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அது ரோமர்ல அதை எடுத்து எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு. அதே இதை ரோமர்ல 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்னு எழுதுறாரு பாருங்க. 21 படிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் அப்படி என்ன சொல்றாரு? காணப்படாத அவருடைய வல்லமை, அவருடைய கர்த்தத்துவம், அதை எப்படி பார்க்க முடியும்னா, இந்த காணப்படாத தேவனுடைய வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் நீ எப்படி பார்க்க முடியும்னா, இந்த காண்கிற உலகத்தை பாரு. அல்லேலூயா. இந்த காண்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா காணப்படாத அந்த தேவனுடைய வல்லமை, மகத்துவம் தெரியும், அவருடைய மேன்மை தெரியும், அவர் எப்பேற்பட்ட மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம் உள்ளவர் தெரியும். அப்படிப்பட்ட தேவன் உண்மையில் நோக்கமா இருக்கிறது தெரியும், உண்மையில் பிரியமா இருக்கிறது தெரியும். அப்படி பிரியமா இருக்கிறது தெரியும் போது உன்னுடைய மனதும் இருதயமும் என்னப்படும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் தானியேலுக்கு தனக்கு அவரிடத்திலிருந்து முகப்பிரகாசம் வேணும், அவர்கிட்ட இருந்து ஞானம் வேணும். அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறதுனால மாம்சத்துக்குரியவனுக்கு அதை எப்படி வெளிக்காட்டுறது? ஆகவே அந்த போஜனத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால இருதயம் பலப்பட்டு அவருடைய ஐக்கியத்தினாலே அவரோடு கூட இடைபடுகிறதுனாலே
அவருடைய சன்னிதானத்துக்குள்ளே அவருடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசித்து முழங்கால நின்று அங்கிருந்து பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வந்து 10 நாள்ல அவன் முகப்பிரகாசம் அவனுக்கு மாறி போய் விடுகிறது. அல்லேலூயா. அவன் சிந்தனையில வீணராகல. சிந்தையை என்ன பண்றான்? சிந்தையை வானத்து பூமியை உண்டாக்கின அந்த தேவனிடத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். இரண்டாவது, அவனுக்கு ஒரு ஆழமான ஒரு திடமான ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆழமான ஆண்டவரிடத்திலே ஒரு ஆழமான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை. 2 விதவைகள் வந்து சேர்றாங்க. போவாஸ் சொல்றான், அவனுக்கு தெரியுது தன்னுடைய தேவனை குறித்து தெரியுது. அதனால தான் சொல்றான், இஸ்ரவேலின் செட்டைகளின் நிழலின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. அவனுக்கு தெரியுது தன்னுடைய தேவனை பத்தி. அதுதான் அந்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த திட நம்பிக்கை, தன்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவமானவர் என்பற ஒரு திட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. யோவேல் 2:26 யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2:26 சொல்றது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, என் ஜனம் சொல்றாரு. நீங்க சொல்றீங்களா என் தேவன் என்று? அல்லேலூயா. நீங்க சொல்றீங்களா? அவர் சொல்றாரு என் ஜனம். உங்களை சொல்றாரு பார்த்து, நீங்க அவருடைய ஜனம் நீங்க சொல்றீங்களா? அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுதா? அந்த விசுவாசம் இருக்குதா? என் கர்த்தர், என் தேவன், என் ரட்சகர், என் மீட்பர், என் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குதா? அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. வெட்கப்பட்டானா தானியேல் வெட்கப்பட்டானா? தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் மாறி போனான். தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினதுனால 10 மடங்கு சமர்த்தனாய் அவனை மாற்றினார், தேவன் மாற்றினார். அல்லேலூயா. ரோமர் 5:5 என்ன சொல்லுது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. வெட்கப்படுத்தாது. அன்னாளுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கண்மலை அவர் சொல்ற, என்னுடைய கண்மலை. மலடியா இருந்தவள் ஏழிப்பட்டால், அநேகம் பிள்ளை பெற்றவர்கள் பலட்சியப்பட்டால், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். பசியா இருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள், திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். சிறுவனை புலியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரா இருக்கிறார். என்னுடைய கண்மல் என்றாவா. அல்லேலூயா. என்னுடைய கண்மல் அவர். அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தல. எப்படி பாடுறா தெரியுமா? அந்த இடத்துல வந்து 2 அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல வந்து எப்படி பாடுறா தெரியுமா? உற்சாகமான ஆவி, அவமானம், நிந்தை, நிபச்சல், விரல் நீட்டுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததால வந்து அப்படி பாடுறான். அவ வெட்கப்படவே இல்லைங்க. சக்களத்தி முன்னால அப்படிதான் போட்டிருக்கு. வெட்கப்படவே இல்லை. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தவே படுத்தாது. என்ன நம்பிக்கை? அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. உன்னுடைய சுயக்கிரிகள் மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல. அவர் மேல், அவர் செய்த கிரியை செய்து முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டாரே, அந்த கிரியை, அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த கிரியை, அதை விசுவாசிக்கிற அந்த நம்பிக்கை தான் உன்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பிலிப்பியர் 1:20-21 படிப்போம். டைம் ஆனாலும் பரவாயில்ல. பிலிப்பியர் 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் என்ன சொல்றாரு? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல்
எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. சரி, அப்போ அவன் நேபுகாத்நேச்சார் தானியேலை ஞானவானா மாத்துறதுக்கு பார்க்கறான். அவன் உலக படிப்பை ஒரு ஞானத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. வாழ்றதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது. கணக்கு பாடம் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், பல காரியங்கள் படிக்கிறோம். அது உலகத்தில் வேலை செய்யறதுக்கு அது படிக்குது. ஆனால் தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் மாற்றினார் அவன். அல்லேலூயா. அது நேபுகாத்நேச்சாருடைய ஞானிகளால முடியுமா? சாஸ்திரிகளால முடியுமா? அது முடியாது. தேவன் 10 மடங்கு சமர்த்தராய் அவனை மாற்றினார். அது மாற்றினதில்லை, சொப்பனங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். கொடுத்து சொப்பனத்தையும் சொல்ல வச்சு, சொப்பனத்துக்கான பதிலையும் சொல்ல வச்சு, அந்த ராஜா தானியேலுக்கு ஞானிகளை கத்துக் கொடுக்க வச்சான். அந்த ராஜா, வேதம் சொல்லுகிறது, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில், அந்த நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அவனை வணங்கினான். அல்லேலூயா. அடிமைக்கு முன்னாடி ராஜா முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அவனுக்கு பொன் சரப்பணியை கொடுத்தான், அவனுக்கு தூபம் காட்டினான். அல்லேலூயா. இது எதனால கிடைச்சது? எதனால கிடைச்சது? இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த பரிசுத்தமான அந்த தேவனை, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை அவன் விசுவாசித்ததனால அந்த ஞானிகளுடைய ஞானம் அளிக்கப்பட்டு, அந்த புத்திசாலிகளுடைய புத்தி அவமாக்கப்பட்டு, இவனை 10 மடங்கு சமர்த்தனாக தேவன் மாற்றி, அந்த ராஜா அவன் முன்பாக முகங்குப்புற விழுந்து தூபம் காட்ட வச்சு பொன் சரப்பணியை வச்சு 2வது ஸ்தானத்தில் உட்கார வச்சான் 70 வருஷங்கள். அல்லேலூயா. 4 ராஜாக்கள் அவன் இல்லாம வேலை செய்யல. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை தருகிற கர்த்தர், கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர், கர்த்தர் அப்படிப்பட்ட வெற்றியை தருகிற கர்த்தர், கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்வை தருகிற கர்த்தர், யாவருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், அப்படிப்பட்ட கர்த்தர். அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை விசுவாசித்த பேதுரு சொல்லுகிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, யாரிடத்தில் போவோம்? நான் யாரிடத்திற்கு போவோம்? நீங்கள் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களான்னு கேட்கிறார் ஆண்டவராக இயேசு. நிறைய பேர் போயிட்டாங்க, சீஷர்கள் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்ல, நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, உம்மிடத்தில் உண்டு, நான் யாரிடத்துக்கு போவோம்? யாரிடத்துக்கு போக முடியாது. மீன் பிடிக்கிறவன், கல்வி அறிவில்லாதவன், பேதமை நிறைந்தவன், அவனுக்கு போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் வித்து அவனுடைய பாதபடியில கொண்டு போய் வச்சாங்க. பேதுருடைய பாதபடி கல்லாதவன் 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, கல்வி அறிவில்லாதவர்கள், பேதமை நிறைந்தவர்கள், இப்படிப்பட்ட அவர்கள் முன்னாடி ஆஸ்தியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அல்லேலூயா. கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்க பேதைகளா இருந்தாங்களா? ஆண்டவரோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:25 படிங்க. அப்போஸ்தலர் 10:25. அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவன், கல்வி அறிவில்லாதவன், பேதமை நிறைஞ்சவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? தானியேலுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து அவனை வணங்குறான். கொர்நெலியு பேதுருவை பார்த்து வணங்குறான். 100க்கு அதிபதி, ஒரு படிப்பறிவு இல்லாதவன். யார் கொடுத்ததுங்க இந்த வல்லமை? யார் கொடுத்ததுங்க இந்த மேன்மை? யார் கொடுத்ததுங்க இந்த உயர்வு? யார் கொடுத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எவரையா என்னால மேன்மைப்படுத்த முடியும்? என்ன நம்புறியா? என்ன விசுவாசிக்கிறியா?
நான் உனக்காக செய்து முடித்த சிலுவையில செய்து முடித்ததை நீ விசுவாசிக்கிறியா? என்ன நம்புறியா? என்ன விசுவாசிக்கிறியா? என் கூட இருக்கணும்னு விரும்புறியா? என் கூட ஐக்கியம் இருக்கா உனக்கு? அப்படி இருந்ததுன்னா உன்னை நான் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. பேதுரு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் அவர் மாறுகிறார். பாருங்க, இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28 எடுங்க. 28. ஒரு மனுஷன் சொல்றான், பாருங்க 28:3 படிங்க. அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் வைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா. கப்பல் சேதத்துல தப்பிச்சிட்டாரு. எதுல தப்பிச்சிட்டாரு பவுல்? கப்பல் சேதத்துல தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு அந்த கரை ஒதுங்கி கரையில இருந்து வந்து அங்க கொஞ்சம் குளிர்காயலான விறகு எடுத்து நெருப்புல போட போறாரு. அந்த விறகோடு இருந்த ஒரு கட்டு விரன் அவர் கையை பிடிச்சிக்கிச்சு. கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுது? அது கவ்வி கொண்டது, தொங்குகிறது. அந்நியராகிய மாம்ச சிந்தையுடைய அந்த அந்நிய தீவார் அதை கண்ட பொழுது இந்த மனுஷன் சொல்றாங்க, ஏன்னா கப்பல் சேதத்திலிருந்து தப்பிச்சிட்டான், உயிர் பிழைச்சிட்டான். ஆனா பத்தியா அவனை விதி விடாம கட்டு விரினா பிடிச்சிடுச்சு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, யாராவது ஒரு ஊழியக்காரங்களோ யாராவது ஒரு விசுவாசியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு துன்பத்தை ஏதோ ஒன்று அனுபவிச்சிட்டா என்ன பேசுறான்? என்ன பாவம் செய்ததுங்களோ தெரியாம சொல்றாங்களா இல்லையா? கிறிஸ்தவங்களே சொல்றாங்க, ரகசிய பாவம் எதனா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்குதுங்க. அதனாலதான் அது நடந்தது. சொல்றாங்களா இல்லையா? கிறிஸ்தவங்க சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு நடந்துச்சுன்னா போதும். அது என்ன சொல்றாங்க பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது பெரிய கண்டுபிடிப்பு. என்ன சொல்றாங்க? பெரிய கண்டுபிடிப்பு. கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது விதியானது இவனை உள்ளே பேசிக்கிறான். வெளியே பேசுறான், யாராவது திட்டிட போறான்னு சொல்லிட்டு உள்ளே பேசிக்கிறானுங்க. அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு அடுத்த வசனம் தான் விசேஷம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒருத்தரும் காப்பாற்ற வரல. கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். அல்லேலூயா. சிங்கத்தின் மேல வீரியன் பாம்பில் மேல் நீ நடந்து வலு சர்பத்தை மிதிப்பாய். நான் சொல்றேன், வழிகள் எல்லாம் காக்கும்படி தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கான். பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு கையில் ஏந்திருக்கிறான். 12 வருஷத்துக்கு மேல நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஆரணி, மாகரல், பூரிவாக்கம், தடா. 12-14 வருஷத்துக்கு வழியில கர்த்தர் எங்கே என்ன நிறுத்தல. அல்லேலூயா. இது வரைக்கும் சுகமாய் கூட்டி வந்து சுகமாய் கூட்டி போய் கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். என்ன சொல்றான்? கொலைபாதகன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்த பலியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை. இவன் எப்படா சாவான்னு பார்த்துக்கிட்டு உதவி கூட பண்ணாம இருக்கிறாங்க. அவன் உதறி போட்டுட்டு அவன் வேலை பார்க்கறான். இவர்கள் வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று கர்த்தர் மாற்றுவான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்த நான் சொல்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? எப்படிப்பட்ட பாதைகள்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், வசனம் சொல்லுது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார்.
நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் சொல்லுது, பேதுரு சொல்லுகிறார், நித்திய ஜீவ வசனங்களும் இடத்திலே உண்டு. யாரிடத்திற்கு போவோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. அது நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்ல, நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டு. யாரிடத்திற்கு நாங்கள் போவோம்? 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நீர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளவைகள் அந்த வசனங்கள். அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகள், தானியேல் விசுவாசித்த வார்த்தைகள், தாவீது விசுவாசித்த வார்த்தைகள், பவுல் விசுவாசித்த வார்த்தைகள், எல்லா பரிசுத்தவான்களும் விசுவாசித்த வார்த்தைகள், தேவ பலமுள்ள வார்த்தைகள் அவைகள். அல்லேலூயா. தேவ பலமுள்ளவைகள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வசனங்கள். இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிகமான கருக்காய் இருக்கிற வார்த்தைகள். ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகள். உலகங்களை உண்டாக்கி உலகங்களை தாங்கி கொண்டிருக்கிற வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, உலகங்களை வடிவமைத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையினால வடிவமைக்கப்பட்டது இந்த உலகம். வார்த்தை சொல்றாரு, ஆவியானவர் அசைவாடு கொண்டிருக்கிறாரு. ஒளியில் வெளிச்சம் உண்டாகிறது என்றாரு. ஆவியானவர் கிரியை செய்யறாரு, வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரணுமா? அந்த காலத்துல மரண இருளில் இருக்கிறவர்கள் ஒரு வெளிச்சம் உண்டாகணுமா? வார்த்தையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க. எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, இருதயத்திலே அவரை மேன்மையா வைங்க. மேன்மை வைக்கும் போது உன் அவமானம், ஒரு நிந்தை எல்லாம் மாறி போய்விடும். பிசாசு தோற்று ஓடி போவான். ஒரு வழியா வருகிற பிசாசு 7 வழியா ஓடி போவான். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய வல்லமை. அந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்த தானியேல் போஜனத்தை குறித்து இல்லை. போஜனமானது நம்முடைய தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. உன்னுடைய சிந்தை எங்க இருக்கு? உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கு? உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயம் எங்க இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? எதை நம்புது? எதை விசுவாசிக்குது? அதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பற்றினது, ஒரு நபரை பற்றினது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை பற்றினது. 1 கொலோசியர் 1 சொல்லுது, எல்லாம் அவருக்கென்னும் அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது. தேவத்துவத்தின் பரிபூரணங்களும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவருக்கு அவரை நீ இருதயத்தில் வச்சிருந்தீன்னா, சிந்தையை விட்டு எடுக்காத வச்சிருந்தீன்னா, இருதயத்திலிருந்து எடுக்காம வச்சிருந்தீன்னா, அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அது மேன்மையாய் வைக்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஞானி எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க தாஸ்திரி எங்கே? வா பார்க்கலாம், பேசலாம், வா அப்படின்னு பவுல் கூப்பிடுகிறாரு. ஞானிகளுடைய ஞானத்தை அறித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குகிறவர் அவர். அல்லேலூயா. கிறிஸ்து அவரே தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன், அவரை குறித்து நீ மேன்மை பாராட்டினா நீ பேதையா இருக்க முடியாது. அல்லேலூயா. 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 அப்போ போஜனம், உங்களுடைய சுயக்கிரியைகள், இந்த போஜனம், இந்த சாப்பாடு, இந்த மாதிரி காரியங்கள் அல்ல. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். ஞானிகளுடைய ஞானம் அளிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு ஞானமாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு கிறிஸ்து பைத்தியமா இருக்கலாம். அல்லேலூயா. சிலுவின தொங்கின இயேசு உலகத்தாருக்கு பைத்தியமா இருக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை விட்டு கைவிட்டீர் என்று சொன்ன அந்த கிறிஸ்து உலகத்தாருக்கு பைத்தியமா இருக்கலாம். ஆனா நம்மை கைவிடாமல் இருப்பதற்காக அவர் அங்கு கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ கிறிஸ்தவனா யாரு? இருதயத்திலே இயேசுவை வைத்திருக்கிறவன். அவர் ஒரு மகா பெரிய தேவன், நிலையான மனம் கொண்டவர். அவரை எப்படி இருதயத்தில் வச்சு நடத்தணுமோ அப்படி வச்சு நீங்க நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய இருக்கு. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம்னா
ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக.